நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தோட புதிய வரவுகள், அதாவது ஒரு ரோஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன், அடினியம் செடிகள் வாங்கியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்எஸ்வி நர்சரியில் வாங்கினேன். மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. எல்லாமே ஃபுல் சாயிலோடு வாங்கினேன். எல்லாமே நல்லா சேஃபாக வந்து சேருச்சு. எல்லா செடிகளுமே நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடிகள் தான் என்கிட்ட இருக்கிறது. நார்மலாக எல்லாமே அடுக்கு பூக்கள். இது கொஞ்சம் சிங்கிள் பெட்டல். அப்புறம் ஃபேரி ரோஸில் ஆரஞ்சு அண்ட் பிங்க்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ரோசஸ்லாம் வாங்கினேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வேணால் ஒரு யூடியூபர் தான், நீங்கள் அவருடைய யூடியூப் சேனலில் தேடி பாருங்கள், தெரியும். இது லேகர்ஃபீல்டு ரோஸு, நல்லா ஒரு வயலட் கலர். இந்த இடத்துல வந்து அது பிங்க் மாதிரி இருக்குது. பூத்து 2 நாள் ஆச்சு. நல்ல நீல ஸ்டெம்மு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நீல ஸ்டெம்முன்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகு. நல்லா பூக்கவும் செய்யுது, பெரிய பெரிய ரோஸாக பூக்குது. அடுத்தது கோல்டன் எல்லோ. இந்த கோல்டு ரோஸ் இதுக்கு பேருக்கு ஏற்றாப்பில் கோல்டன் எல்லோ கலரில் பூக்குது. நல்லா ரெட் ஸ்பாட்ஸ் இருக்குது. இதுவும் நல்ல பெரிய செடி. அடுத்தது இட்லி பூ, தெத்திப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த இட்லி பூவும் இப்போ தான் பூக்குது. இது கிரவுண்ட் ஆர்க்கிடு, எல்லோ கலரில் பூக்குன்னு வாங்கி வச்சேன். சின்ன சின்னதாக பூக்குது. இது முன்னாடி இருந்த வீடியோவில் ஒரே ஒரு தொட்டி இருந்தது. இப்போ நிறையா அதிலேருந்து கட் பண்ணி நிறைய செடிகளை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம பார்த்த செடிகள் எல்லாத்தையும் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஐஸ் லவ். இதுவும் நல்லா கொத்து கொத்தாக பூக்கிறது தான். ஃபேரி ரோஸ் மாதிரி தான் வருது பார்க்குறதுக்கு. இது பேப்பர் மூன். எனக்கு எல்லாம் பேர்கள்லாம் ஒழுங்காக தெரியலை, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். இன்னும் ஒழுங்காக பூக்கலை. இது வந்து மூக்குத்தி ரோஸு. நான் கொஞ்சம் பட்டன் ரோஸ் தான் இதில் வாங்கினேன். இது வந்து பீச் கலர் பட்டன் ரோஸு. இனி எல்லாம் பூத்தாதான், அடுத்த ஸ்டெப் பூத்தாதான் என்னென்ன கலர் எப்படி அப்படின்லாம் தெரியும். இந்த தடவை க்ரீப்பர் ரோஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். நந்தியா வெட்டையில் சிங்கிள். செம்பருத்தி பூ. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாட்டுப்பூ மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு மாதிரி கட் பண்ணி நல்ல நெளிவாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இருவாச்சி அடுக்கு மல்லிப்பூ. அடுத்தது பப்பாயா. இது தரையில் இருக்கிறதுனால நல்ல காய்ச்சிருக்கு. எனக்கு இதுதான் பப்பாயா மரம் முதல்ல காய்க்கிறது. இல்லைன்னா பப்பாயா இருக்கும், ஆனால் காயே இருக்காது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக இன்னொரு புதிய வரவு அப்படின்னு பார்த்தா இந்த அடினியம். பார்க்குறதுக்கு ஒரு மனிதன் நிற்கிற மாதிரியே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்